Hello students, welcome you to this live session. So in our last minute revision series, today is our 6th class. So we are covering the entire 12 lessons in just 10 classes, right? So 5 classes complete panto. Today the 6th class. Today we are going to learn another very important topic, two-dimensional analytical geometry. You can expect a lot of 2 mark, 3 mark questions here, vast area, lot of results to remember, right? நிறைய மைண்டில் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். Today we are going to learn all the concepts in just 1 hour or 1 hour 15 minutes. We'll try to cover, and some 2 mark 3 mark questions also we'll be doing. Okay, right? You can share the channel with your friends so that let them also get the benefit. Okay, right? Two-dimensional analytical geometry. இந்த டாபிக்ல மெயினாக நம்ம படிக்கக்கூடியது என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ஸ், ரைட்? சர்க்கிள்ஸ் அது ஒன் ஆஃப் வெரி சிம்பிள் டாபிக், ரைட்? சர்க்கிள்ஸ். அதுக்கப்புறம் கோனிக்ஸ், அங்கே தான் வரும்ல, பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, மெனி ரிசல்ட்ஸ் ஆர் தேர். தென் டேஞ்சன்ஸ், நார்மல்ஸ், parametric coordinates, then application sums. Application sum mainly 5 mark questionsல வரும். ஓகே, சரி. Now this is the schedule we are following, but I am sure tomorrow இப்போவே நினைப்பீங்கல்ல, சார் tomorrow do we have class? ஏன்னா மண்டே இப்போ நம்ம கவர்மெண்ட் கண்டக்டிங் த தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன், ரைட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கும்ல, சென்னை டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம். இப்போ கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் டே நீங்கள் மேத்ஸ் படிக்க முடியாது. ஸோ டுமாரோ கிளாஸ் வி ஆர் கேன்சலிங். அதுக்கு பிறகு எல்லாமே கண்டினியூஸ் அப்படி வந்துட்டு இருக்கும். அந்த கிளாஸ் மட்டும் we will be taking a later day. Okay, it will be informed to you. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க so that you will get the notification whenever we go live or whenever புதிய வீடியோஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும். So it will be useful to you. Okay, so subscribe the channel and share with your friends also, right? If you like this channel, you can click the like button also. Okay, fine. So today chapter number, the 6th class, we are going to do chapter number 5, right? Okay. Then tomorrow's class only we are cancelling. This 5 we'll do today. Only this one we will discuss later, and Monday we will be having the class. Okay, so we'll discuss something very important which will be useful for your revision examination. Two-dimensional analytical geometry. இதில் என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் படிக்க போகிறோம்? எவ்ரி டைம் ஐ யூஸ் டு சே நம்பர் ஆஃப் சம்ஸுங்கிற டசன்ட் மேட்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபார்முலா, கான்செப்ட்ஸ் எப்படி செய்யணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் யூ நீட் ப்ராக்டிஸ். ஆனால் அந்த ஃபார்முலாலாம் படிக்காமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, எடுத்த உடனே சம் எடுத்து போடுவாங்கல்ல, ஒரு சம்மை எடுத்துகிட்டு அப்புறம் ஃபார்முலா தேடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த சர்க்கிள்ஸ் படிக்கிற முன்னாடி அதில் வரக்கூடிய எல்லா ஃபார்முலா உங்கள் மைண்டில் வரணும். சர்க்கிளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது, அதுக்கு சென்டர் என்னது, ரேடியஸ் என்னது, இல்லை? தென் ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை அது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா வாட் ஆர் த கண்டிஷன்ஸ். தென் சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலாஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னது, இது எல்லாம் தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்தாங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் த பொசிஷன், வெதர் த பாயிண்ட் லைஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட் ஆர் ஆன் த சர்க்கிள். தென் இக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். சிலையில் கொடுப்பாங்க சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுப்பாங்க. தென் ஹவு டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஹவு டு ஃபைண்ட் இக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள், அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஒரு சர்க்கிளோட ஒரு டயமீட்டர், அதோட என் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் அ டயமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் இக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். இப்படி அதில் வரக்கூடிய எல்லா ரிசல்ட்ஸும் parametric coordinate of a circle, y equal to mx plus c to be a tangent to a circle, what is the point of contact, condition, இப்படி ஒவ்வொரு ஏரியா உங்களுக்கு தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் சம்ஸ் படிக்க போங்க. யூ வில் என்ஜாய் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, தட் இஸ் த வே யூ ஹாவ் டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ரைட். திஸ் இஸ் அ ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equals 0. 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பேரா ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட் ரிசல்ட் இது படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் டு ரெப்ரசன்ட் பேரா ஸ்ட்ரைட் லைன் படிச்சிருப்பீங்க. ஹியர் ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் டு ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். தெர் ஆர் 2 கண்டிஷன்ஸ். ஒன்று a equal to b. a equal to b னா coefficient of x square and coefficient of y square must be same. அங்கே 5x squareனா 5y square வரணும். அப்போ தான் நம்ம அந்த 5 கேன்சல் பண்ணி x square plus y square plus 2gx plus 2fy plus c equals 0, right? You remember the formula for equation of a circle. இந்த xy term வரக்கூடாது. That means h value is equal to what? 0.
இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் யூ கேன் சே the general second degree equation represent a circle. Okay, so that is one result, very important. இதை பேஸ் பண்ணி we have some. Then general second degree equation கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து you know how to identify the three letters. What are three letters? G, F and C. அந்த ஐடென்டிஃபை பண்றதுல மிஸ்டேக் பண்ணோம்னா ஃபுல்லா மார்க் போயிடும். சப்போஸ் x square plus y square minus 6x plus 7y plus 3 equal to 0 இப்படி கொடுத்தாங்கன்னா g value என்ன வரும்? chatல போடுங்க quickly. What is g value? You have to compare with the standard form. You can identify all the three letters G, F and C. My question is, what is G here? Yes, John, you given minus 6. Ryan, it is 3, then minus 6, minus 3. Different answers. Yes, 2gx. 2gங்கிறது தான் minus 6. So you take half of that. ஓகே, ஹாஃப் எடுக்க மறந்துடாதீங்க. அப்போ இதான் பேசிக் இல்லாமல், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் போட போகிறீங்க. அதனால் அந்த ஐடென்டிஃபை பண்ணுற ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஃபஸ்ட்டு see that x square y square coefficients must be 1. அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க, அதில் ஹாஃப் எடுங்க, தட் இஸ் ஜி -3. எஃப்ங்கிறது 7/2. சி யூ ரைட் ஆஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதணும், அதில் போய் ஹாஃப் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஜிஎஃப்சி. ஒன்ஸ் யூ நோ ஜிஎஃப்சி யூ கேன் ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ். சென்டருக்கு ஃபார்முலா -g -f, ரேடியஸுக்கு ஃபார்முலா √g² + f² - c. ஓகே, ஸோ சென்டர் அண்ட் ரேடியஸ். தென் equation of a circle எப்படி கண்டுபிடிக்கிறது? To find equation of a circle there are two types we have. ஒரு டைப்ல என்ன கொடுப்பாங்கன்னா, they give center and radius. ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சென்டர் கொடுத்துறாங்க h, k and the radius is given r unit. If you know center and radius, then equation of the circle is x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. அதில் ஒரு பர்டிகுலர் கேஸ், சப்போஸ் த சென்டர் இஸ் அட் த ஒரிஜின் அட் 0,0, அப்போ h 0 ஆயிரும், k ஆல்சோ 0 ஆயிரும். ஸோ யூ ஆர் கெட்டிங் x² + y² = r². இது ஒரு டைப். இது எப்போ யூஸ் பண்ணுவீங்க? இஃப் தே கிவ் சென்டர் அண்ட் ரேடியஸ். சப்போஸ் இஃப் தே கிவ் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டைமீட்டர், ஒரு டைமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு எண்ட் x1 y1, another end is what? x2 y2. then the formula what it use? x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 is equal to 0 if we know the end points of the diameter. ஒரு லைன் கொடுக்குறாங்க, y equal to mx plus c. சர்க்கிளோட equation x² plus y² equal to a². condition for the line to be a tangent. condition for a line to be a tangent to the circle or condition for a line to touch the circle. எல்லாம் சேம் தான் இல்லை? the condition இது அப்படியே படிச்சு வைங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 மார்க் 3 மார்க் இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஓகே, c² equal to a² into 1 plus m². the point of contact அது கூட கேட்கலாம், ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ல அந்த மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ப்ளஸ் இடத்துல மைனஸ் கொடுத்துட்டு m இடத்துல m², கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. ஸோ தோஸ் ஆர் எய்மிங் ஃபார் சென்டம், ப்ளீஸ் லேர்ன் ஆல் தீஸ் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபார்முலா. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஃபார்முலாவாக படிக்கிறத விட ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் சர்க்கிள் கேட்டாலும் சரி, பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. ஐ வில் டெல் யூ தட் ஒன், ப்ளீஸ் லிசன். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் x1 y1 கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னா, x² வர்ற இடத்துல x1 எழுதுங்க. x² x into x தானே, அது ஒன்று x அப்படியே விட்டுருங்க, இன்னொன்று x1. y² வர இடத்துல y into y, you write y1. 2x எங்கேயாவது வந்தனா 2x வர இடத்துல 2x x plus x, கரெக்ட் தானே? x plus x அதானே 2x. நீங்கள் எழுத வேண்டியது x plus x1. அதுபோல் 2y வர இடத்துல y plus y, அப்போ 2, இது போல் ஞாபகத்தில் வைங்க. x² இடத்துல என்ன எழுதணும்? x1. y² இடத்துல y1. 2x வர இடத்துல x plus x1. 2y வரும்போது y plus, அப்போ கொஸ்டின் கேட்கலாம், சார் அப்போ 8x வந்தால் என்ன எழுதுறது? 8 நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்ப்ளிட் பண்ணுங்க, ஒரு 2 எடுத்துக்கோ. அப்போ 4 into 2x, கரெக்டா? 4 into 2x, அந்த 2x இடத்துல என்ன கொடுங்க? x plus x1. அப்போ யூ மே ஆஸ்க், சார் ஆட் நம்பர் தான் என்ன பண்ணுறது? சப்போஸ் 7y, இதை எப்படி எழுதுறது?
7ல half 3.5ல எழுதாதீங்க. You multiply by 2 and divide by 2. அப்போ 7 by 2 into 2y. That 2y you write it as y plus y1. Are you able to follow? செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். சப்போஸ் இட் இஸ் 10y. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? சாட்டில் போடுங்க. 10yன்னு கொடுத்தா how can you write? x square xx1ல இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். x square xx1 y square yy1. Yes, very good. Good. It is 5 into இங்க நான் y கொடுத்துருக்கேன்ல, அதனால y plus y1 you have to write. Okay? Yes. இதை நம்ம 5 into 2yன்னு எழுதலாம். அது y plus y1. Hope you understood this one. இது தெரியும்னா நீங்க பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் இதான் மெத்தட். ஓகே? ஸோ ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். சரி, இன்னொன்று லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம படித்தது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் வெளியில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. P is a point, say x1 y1, it touches at t. இந்த லென்த் கேட்குறாங்க, pt கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த பாயிண்ட்டை இந்த சர்க்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஈக்குவல் 0 விட்டுருங்க. லெஃப்ட் சைடில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி யூ டேக் ரூட் ஆஃப் தட். அப்போ இந்த பிடிக்கு லென்த் கிடச்சிரும். அப்போ பிடிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றாங்கல்ல, அந்த பாயிண்ட்டை ஈக்குவேஷன் சர்க்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஈக்குவல் 0 விட்டுருங்க. லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டேக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட். தட் இஸ் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். தட்ஸ் வெரி ஈஸிலி கேன் ஸ்டடி, ரைட்? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். அடுத்தது பொசிஷன். பொசிஷன்னா ஒரு சர்க்கிள் கொடுக்குறாங்க, ஒரு பாயிண்ட் கொடுக்குறான். பாயிண்ட் மே லை அவுட் சைட் த சர்க்கிள் ஆர் இன்சைட் த சர்க்கிள் ஆர் ஆன் த சர்க்கிள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பிடி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. பிடி என்னன்னு தெரியும்ல, அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ரூட் எடுக்கிறீங்க. அப்போ பிடி ஸ்கொயர்னா அந்த பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டோன்ட் டேக் ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான். பிடி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. பிடி ஸ்கொயர் பாசிட்டிவ் வந்ததுன்னா, பிடி ஸ்கொயர் பாசிட்டிவ் வந்ததுன்னா லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். நெகட்டிவ் வந்ததுன்னா லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா லைஸ் ஆன் த சர்க்கிள். அப்போது ஒரு சர்க்கிள் கொடுக்குறாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பொசிஷன் கேட்டாங்கன்னா யூ ஃபைண்ட் பிடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயர்னா என்னது? ஒன்றும் கிடையாது. அந்த பாயிண்ட்டை அந்த சர்க்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் எழுதி வைங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஈக்குவல் 0 லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிடி ஸ்கொயர். ரூட் எல்லாம் எடுக்கக்கூடாது, ரைட்? ரூட் எடுத்திங்கன்னா அது என்ன ஆயிரும்? லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். ஓகே, ஸோ தென் 0 வந்துன்னா ஆன் த சர்க்கிள், லெஸ் தேன் 0னா இன்சைட் த சர்க்கிள், கிரேட்டர் தேன் 0னா அவுட் சைட் த சர்க்கிள். ஓகே, சரி. இன்னொன்று, ஒரு சர்க்கிளும் ஒரு பிளெயினும் கட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் lx plus my plus n equals 0 and the circle is of the form. அந்த சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் எழுதணும் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு அந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதுங்க ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் கட் பண்ணும்போது 2 பாயிண்ட் கிடைக்கல, அந்த பாயிண்ட் வழியாக வரக்கூடிய சர்க்கிளோட ஈக்குவேஷன் த்ரூ தட் 2 பாயிண்ட்ஸ் யூ கேன் ட்ரா நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ். நிறைய சர்க்கிள்ஸ் வரையலாம். அந்த சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்டு அந்த லைனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் 0. அந்த அன்னோனை கண்டுபிடிக்கிறது தே கிவ் சம் கண்டிஷன் ஏதாவது கொடுத்துருவாங்க. இட் பாசஸ் த்ரூ சம் பாயிண்ட். அப்போ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் லாம்டா வேல்யூ அண்ட் சப்ஸ்டிடியூட். இதையும் படிச்சு வைங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, இதை விட்டுருவாங்க. ஓகே, ஸோ லேர்ன் திஸ் ஆல்சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் பேசிக்காக உங்களுக்கு சர்க்கிளில் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா சர்க்கிள்ஸ் ஹேவிங் சேம் சென்டர் பட் டிஃபரண்ட் ரேடியை இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இவ்வளவும் தெரியும்னா இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய எல்லா சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் ஃபியூ சாம்பிள் சம்ஸ். லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If y equal to 2 root 2x plus c is a tangent to the circle, then the value of c. ஒரு சர்க்கிளுக்கு ஒரு லைன் டேஞ்சன்ட் ஆகணும்னா there is a condition பார்த்தோம்ல. What is the condition? c square equal to a square into 1 plus m square. Okay, so shall we do this? y நீங்கள் என்ன செய்யணும்? அந்த லைனில் இருந்து m and c கண்டுபிடிக்கணும். You compare with y equal to mx plus c. இங்கே கொடுத்துருக்கிற equation y equal to 2 root 2x plus c. So you can say m equal to 2 root 2 and c equal to c equal to c தான் இல்லை, c equal to c தான் கொடுத்துருக்காங்க.
சர்க்குலோட equation x square plus y square equal to 16 கொடுத்திருக்காங்கல்ல, that is you compare with x square plus y square equal to a square. So you know a square equal to 16. எல்லா வேல்யூவும் தெரியும். Now you write the condition. What's the condition? C square equal to a square into 1 plus m square. Substitute the values. C square, C க்கு வேல்யூ C தான்ல, அப்ப C square அப்படியே எழுதிருங்க. A square க்கு வேல்யூ 16. That is the value of a square. திரும்ப அதை ஸ்கொயர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி a square 16 into 1 plus m square. இதை ஸ்கொயர் பண்ணணும். m square என்ன வரும்? ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணணும். 2 square na 4, root 2 ka square 2. அப்போ 4 into 2 8 னு வரும். So you are getting c square is equal to 16 into 9. அதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும்னு இல்லை. So c is equal to square root எடுத்தீங்கன்னா plus or minus 16 க்கு square root 4, 9 க்கு square root 3. So your answer c is equal to plus or minus 12. அவ்வளவுதான். They can ask in a 3 mark question இல்ல 2 markல கேட்கலாம். ஒரே ஒரு ரிசல்ட் படிக்கணும். அந்த y equal to mx plus c to be a tangent, what is the condition? C square equal to a square into 1 plus m square. The results எல்லாம் உடனே நீங்க படிச்சிடணும். Okay? Yes. Now we go for the next one. Find the center and radius of the circle. Find the center and radius of the circle. Center radiusனாலே உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? You need the values of g, f and c. இப்போ சாட்ல போடுங்க. What is g value here quickly? Because அந்த 3 values தெரிஞ்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? You can find the values of center and radius இல்ல? Yes, what is g value? gங்கிறது half of x coefficient. But அதுக்கு முன்னாடி you have to be very careful இல்ல? Is it in the correct form? அதை செக் பண்ணணும் இல்ல? ஈஸியான ஏரியா, மார்க் போயிடக்கூடாதுல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 வரணும். அப்போ என்ன செய்யணும்? யூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ டிவைடிங் பை 2. மற்ற டேர்ம் எல்லாம் டிவைட் ஆகுதோ ஆகலையோ, யூ மஸ்ட் மேக் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் as 1. அப்போது 2ஆல் ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைட் பண்ணிடணும். அப்போ என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2y plus 1 equal to 0. Suppose இங்க ஒரு 7 இருந்தா நீங்க 7/2 னு போடணும். ஓகே, காமனா இருந்தனால நம்ம டிவைட் பண்ணல. ஏன் டிவைட் பண்ணியிருக்கிறோம்னா to make x square y square coefficients as what? 1. அதுக்காக தான் நம்ம டிவைட் பண்றோம். இப்போ gங்கிறது half of x coefficient. It is yes Jadender, another student got the right answer. It's 1.5 or 3/2. 3/2 னே போட்டுங்க. minus 3/2, right? Yes Ryan. Fங்கிறது half of y coefficient, it is 1. Cங்கிறது constant அப்படியே எழுதிரணும். Okay, so now you can find center and radius. Centerக்கு formula minus g minus f. Minus g na sign change பண்ணணும். So 3/2 comma minus f is what? minus 1. Radius you have to find. Radiusக்கு formula திரும்ப திரும்ப அதெல்லாம் எழுதி practice பண்ணிருங்க. Radius equal to root of g square plus f square minus c. சில ஸ்டூடெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவீங்கல்ல, கையில் பேப்பர் பென் வச்சுக்கோ, கடகடான்னு போடுங்க. ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா சாட்டில் போட்டுருங்க. ரைட், தட் இஸ் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர். ஜி ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணுவீங்க, ப்ளஸ் ஆயிரும் 9/4 ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் 1 மைனஸ் சி 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ரைட், ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் 9/4 வரும். ரூட் ஆஃப் 9/4னா இங்கே போய் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. யூஸ்வலாக ரூட் வந்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம், போகிற சம்மில் போட்டோம், அங்கே போடணும். ஆனால் இங்கே ரேடியஸ் இட் cannot be negative. ஸோ ஆன்சர் இஸ் 3/2 யூனிட்ஸ்னு எழுதுங்க. எஸ், குட். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் பாருங்க அதே டைப்பில். லிசன், இஃப் த இக்குவேஷன், ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி இக்குவேஷன் கொடுத்துட்டு திஸ் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். எல்லா ரிசல்ட் அங்கே படிச்சுட்டோம் இல்லை? ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி இக்குவேஷன் சர்க்கிள் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 2 கண்டிஷன் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி சேம். தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இன்னொன்று அந்த எக்ஸ் ஒய் டேர்ம் வரக்கூடாது. தட் இஸ் ஹெச் ஈக்குவல் டு 0. ரைட், ஸோ ஏ ஈக்குவல் டு பி அண்ட் ஹெச் ஈக்குவல் 0. ஏ ஈக்குவல் டு பி அண்ட் ஹெச் ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு பினா எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 3, பிங்கிறது ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் q. இப்போவே உங்களுக்கு q வேல்யூ காட் இட். h equal 0னா xy கோஎஃபிஷியன்ட் அதில் half, அதான் h இல்லை. 3 minus p by 2 is equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 minus p equal to 0.
3 is equal to P. So P value and Q value got it. That's the first part. Find the values of P and Q. அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஆல்சோ டிட்டர்மின், எப்பவுமே கொஸ்டின் நம்ம நல்லா ரீட் பண்ணணும். சில சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆல்சோ டிட்டர்மின் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், திஸ் பி அண்ட் கியூ யூ சப்ஸ்டிடியூட் ஃபர்ஸ்ட். இந்த பி கியூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3x² அப்படியே எழுதுறோம். பிக்கு வேல்யூ 3, அப்போ 3 - 3 0, அப்போ செகண்ட் டைம் 0 ஆயிரும், எழுத வேணாம். ப்ளஸ் qy², qக்கு வேல்யூ 3 தானே, அப்போ 3y² மைனஸ் 2 into p, pக்கு வேல்யூ 3, 2 3s are 6x minus 8 into p into q, right? 3 3s are 9, 72, so minus 72 equal to என்ன வந்துரும் 0. Now இப்போ கூட நீங்க டைரக்டா அதை எழுத முடியாது, கரெக்ட்டா? You have to divide by what? 3. So I think you won't forget now, right? x² y² coefficient first நம்ம 1 ஆக்கணும், அதுக்கு பிறகு தான் you have to identify. Okay, so அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, dividing by 3, 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா x² plus y² minus என்ன வரும், dividing by 3 2x minus 24 equal to 0 ன்னு வரும். Now you can identify the values of GFC. இப்போ G value, F value என்னன்னு சார்ட்ல போடுங்க. What is F value quickly? Gங்கிறது half of x coefficient, F is half of y coefficient. Yes, very good, it is 0 because y is not there, correct? So Gங்கிறது half of x coefficient, it is -1. Fங்கிறது half of y coefficient, y is not there, 0. C is the constant, -24. இப்போ உங்களுக்கு சென்டர் எழுதிடுவீங்க -G minus F. So that is 1, 0, right? Radius you can write. Radius ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். ரேடியஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு √g² + f² - c. நீங்கள் படிக்கிறது அலாங் வித் மீ யூ லேர்ன், அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன், ஆன்சர் கேட்குறேன், நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சிம்பிள் ஆன்சர்னா சேட்டில் போடுங்க, அப்படியே ஒரு சாப்டர் நம்ம படிக்கிறோம். ஓகே, √g² + f² - c சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், அஸ்வின் got the right answer. Your answer is 5 √g² -1² 1 plus f² 0 minus -24 plus 24. அப்போ √25 வரும், √25. Your answer is what? 5 units. Okay, good. Shall we do one more question in circle? Yes. Find the general equation of the circle whose diameter is the line segment joining the points. ஒண்ணும் கிடையாது, n points of the diameter கொடுத்திருக்காங்க. ஓகே, n points of the diameter. ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னோம்ல. ஒரு டைப்ல சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுப்பாங்க, அந்த டைப்ஸ் போட ஈஸிங்கிறதால ஐ திங்க் யூ கேன் டூ தட். இன்னொரு டைப்ல n points of a diameter, diameterோட n points, ஒரு end 1, 1, other end is -4, -2. This you take it as x1 y1 and this is x2 y2. Formula படிக்கணும். Hope you remember the formula. Equation of circle. என்ன ஃபார்முலா அப்படி மைண்டில் சொல்லி பாருங்க. If you know n points of the diameter, x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. இனி just we have to substitute and simplify அவ்வளவுதான். x minus x1 value 1 into x minus x2 plus 4 ஆயிரும் plus y minus y1 is 1 into y minus -2 plus 2 equal to 0. இனி term by term இதை multiply பண்ணுவீங்க. So you will get x into x, x² plus 4x minus 1x minus 4 plus அடுத்த second term y ஆல multiply பண்ணுங்க ரெண்டையும், y² plus 2y minus y and -2 0. இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x² plus y², x டேர்ம்ஸ் பாருங்க 4x and -x plus 2x, sorry plus 3x, y டேர்ம்ஸ் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, அப்போ plus y வரும், கான்ஸ்டன்ட்ஸ் -4 -2 it is -6 equal to 0 and this is your final answer. Okay, so எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கெல்லாம் டைம் இருக்காதுல்ல, அப்போது இந்த நோட்டெல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ண தான் முடியும். இப்போ டைம் இருக்கும், நீங்கள் எல்லாம் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஃபார்முலா எல்லாம் நோட்டெல்லாம் ரெடியாக வைங்க, அப்போ தான் அந்த
gap exam time la it will be easy. Look at this question. So okay, in the typing விட வேணாம். Examine the position. Just now we studied la position and the point. இதெல்லாம் 2 mark நிறைய questions இருக்குது. எல்லா டைப்பும் ஒவ்வொரு சம் போட்டுருவோம். So you have to find PT square. Correct? You have to find PT square. அந்த பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த ஈக்குவேஷன் சர்க்கிள் கரெக்ட் ஃபார்முலா இருக்குது. x க்கு இடத்துல 2 கொடுங்க, y க்கு இடத்துல 3. அப்ப x ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, y ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9. நீங்க என்னோட ஃபாஸ்டா வொர்க் அவுட் பண்ணலாம். ரைட்? டு இட். minus 6 into x value 2. அப்போ 6 2s are 12. அப்புறம் 8 minus 8 into 3 minus 24. அப்புறம் ஒரு plus 12. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. see what answer you are getting. என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது yes already some student given. yes minus 11. so எப்படி minus 11 minus 12 plus 12 cancel ஆயிரும். இங்க ஒரு 13 minus 24. yes your answer is right. minus 11 வரும். it is less than 0. அப்படின்னா what is your conclusion? pt square less than 0 வந்தனா lies inside the circle. right? so அந்த 2,3 lies inside the circle. எப்போ outside the circle சொல்லுவோம்? if it is greater than 0. equal to 0 வந்தனா what is your conclusion? it lies on the circle. okay right. so I think circles it is enough. இதை பேஸ் பண்ணி அப்புறம் இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் சர்க்கிள் பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸில் 3 ஈக்குவேஷன் வரைக்கும் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அப்புறம் சால்வ் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபைண்ட் டிஃபிகல்ட். ஏதோ ஒரு மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ ஆர் சி தட் யூ ஆர் ஸ்கோரிங் ஃபுல் மார்க். ஏன்னா இந்த எக்ஸசைஸில் 5 மார்க்னா அதுதான். ஓகே ஸோ ப்ரிப்பேர் வெல். நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோனிக் செக்ஷன். கோனிக் செக்ஷன் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ரைட்? ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கோனிக்னா என்னது? ஈவன் த பேசிக் டெஃபினிஷன் வரைக்கும் படிங்க. கோனிக்னா என்னது? சி இதில் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் லைன் இருக்கும். பிங்கிறது ஒரு மூவிங் பாயிண்ட் இல்லை, அது எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். மீது ரெண்டுமே ஃபிக்ஸட். எஸ் இஸ் அ ஃபிக்ஸட் பாயிண்ட், எல் இஸ் அ ஃபிக்ஸட் லைன். பி இஸ் அ மூவிங் பாயிண்ட். The SP by PM, PM na through P you draw a perpendicular line. SP by PM ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். SP by PM is a constant. ன்னு கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இந்த P எங்கெல்லாம் மூவ் ஆகுமோ, Pங்கிற மூவிங் பாயிண்ட் அண்டர் திஸ் கண்டிஷன். ஓகே தட் வி கால் இட் அஸ் லோக்கஸ். இல்லை லோக்கஸ்னா பாத் ட்ரேஸ்ட் பை அ பாயிண்ட் அண்டர் சம் கண்டிஷன். இங்கே இதான் கண்டிஷன். த பாயிண்ட் இஸ் P. அந்த P எங்கெல்லாம் மூவ் ஆகுமோ தட் இஸ் அ பாத் ட்ரேஸ்ட் பை P. இன் அதர் வேர்ட்ஸ் locus of P தான் we call it as what? conic. right? locus of P is a conic. so இதில் அந்த fixed point yes, அந்த fixed pointக்கு ஒரு நேம் இருக்குது. சாட்டில் போடுங்க அதுக்கு என்ன நேம்? fixed pointக்கு ஒரு நேம் இருக்குல்ல. ஒரு fixed point இருக்குது, ஒரு fixed line இருக்குது, there is a moving point. right? அந்த fixed pointக்கு there is a name. it is called focus. right? yes, the fixed point is called focus. yes, Naveen, Jadender, yes, the fixed point is called focus. The fixed line is called directrix, and the constant and the ratio E is called eccentricity. The eccentricity value change ஆகும்போது தான் we get different types of conics. right? படிக்கிறோம்ல parabola, ellipse, hyperbola லாம். right? so when the eccentricity changes we get different types of conic. when eccentricity is equal to 1, when the eccentricity is equal to 1, that is called parabola. when the eccentricity is equal to 1, நல்லா கவனிங்க, I'll ask some questions. when the eccentricity is 1 it is parabola. when the eccentricity is less than 1 it is ellipse. when eccentricity is more than 1 it is hyperbola. right? okay, இப்போ I'll ask a question. suppose eccentricity is equal to root 2, then that represent what? பராபோலாவா இல்லை எலிப்ஸா இல்லை ஹைப்பர்போலாவா இல்லை நாட் பாசிபிளா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எல்லா கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டேன்ல. when the eccentricity is 1 it is parabola, less than 1 வந்தனா ellipse, greater than 1 வந்தனா hyperbola. some students given parabola, hyperbola, again hyperbola. yes, only thing root க்கு வேல்யூ தெரியணும்ல. root க்கு வேல்யூ 1.414.
இட் இஸ் மோர் தேன் ஒன். கரெக்ட் தானே? சின்ஸ் இட் இஸ் மோர் தேன் ஒன், பராபோலான்னு எழுதவே முடியாது. ஏன்னா பராபோலான்னு எழுதணும்னா எசன்ட்ரிசிட்டி மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒன் தான் வரணும், வேற ஆப்ஷனே கிடையாது. எலிப்ஸுக்கு அப்படி கிடையாது, லெஸ் தேன் ஒன்னாக இருந்தால் போதும். ஹைப்பர்போலாக்கு கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கலாம், எனி நம்பர் இட் கேன் கம், ரைட்? பட் இங்கே இது மோர் தேன் ஒன் வர்றதுனால இட் ரெப்ரசென்ட் ஹைப்பர்போலா. ஓகே, நவ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். சப்போஸ் eccentricity is equal to -3, represent what? It is a parabola, it is an ellipse, it is a hyperbola, illana none of these, illana not possible. Yes? Ellipse, 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 எல்லாரும் எலிப்ஸ் தான் சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? பிகாஸ் எசன்ட்ரிசிட்டி லெஸ் தேன் ஒன். இது லெஸ் தேன் ஒன்னுங்கிறோன்னு எலிப்ஸ்ன்னு சொல்றீங்க. பட் இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? வாட் இஸ் இ? ஈனா என்னது? ஈங்கிறது எஸ்பி பை பிஎம். எஸ்பிங்கிறது திஸ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ், பிஎம்ங்கிறது திஸ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணுனா நெகட்டிவ் வருமா? வராது. கரெக்ட் தானே? இட் மே பி வெரி ஸ்மால் பட் இட் won't be நெகட்டிவ். கரெக்டா? அதனால இப்படி நெகட்டிவ் வராது. வந்தா இட் இஸ் நாட் பாசிபிள்னு எழுதிட்டா போதும். ஓகே, அப்போ எசன்ட்ரிசிட்டி ஆஃப் எலிப்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒன்னு சொல்றோம். லெஸ் தேன் ஒன்னுனா ஒன்னுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா வராது, மைனஸ் இன்ஃபினிட்டி வரலாம் போகாது, ஜீரோவோட கிரேட்டரா தான் இருக்கும். ஜீரோவோட கிரேட்டரா தான் இருக்கும். ஓகே, 0.5, 0.25 இல்ல 2/3 இதெல்லாம் வரலாம். ரைட், ஓகே, அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சிருங்க எனக்கு. ஓகே, நவ் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒன் பை ஒன் we are going to learn in detail. ரைட், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் தரவு பண்ண போகிறோம். அதெல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா சம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஓகே, லிசன். பராபோலால டோட்டலாக ஹவு மெனி டைப்ஸ்? கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். பராபோலால டோட்டலி ஹவு மெனி டைப்ஸ்? ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பராபோலா ஆர் தேர்? பராபோலானாலே உடனே மைண்டில் வந்துடும் அந்த டயக்ராமில். ஸோ எஸ், திஸ் இஸ் அ பராபோலா. அப்படி எத்தனை டைப் இருக்குது? எஸ், வெரி குட். தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் பராபோலா. ரைட், தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் பராபோலா. இது அதில் ஃபர்ஸ்ட் டைப். இதுக்கு அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் பராபோலாவில் உள்ள எல்லா ரிசல்ட்டையும் படிச்சுருவோம். அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துக்கு என்னென்ன சேஞ்ச் மட்டும் லைட்டாக எழுதிட்டா போதும். இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 ஃபார்முலா படிக்க முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் த ஃபஸ்ட் டைப்புக்கு மட்டும் எல்லா ரிசல்ட்டையும் தரவு பண்ணிடுவோம். தென் என்ன சேஞ்ச் கொடுக்கணும் அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். வித்தின் 5 minutes யூ கேன் லேர்ன் த என்டையர் ஃபார்முலா. ரைட், பி அட்டென்டிவ். லிசன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப் பராபோலா. இதுக்கு ஒரு நேம் இருக்கு. பராபோலானாலே எசன்ட்ரிசிட்டி ஈக்குவல் என்ன வரும்? 1 வரும். இதுக்கு ஒரு நேம் இருக்குது. வாட்ஸ் நேம் ஆஃப் திஸ் பராபோலா? இட் இஸ் ஓப்பன் ரைட்வர்ட். ஓப்பன் ரைட்வர்ட். இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? ஓப்பன் ரைட்வர்ட். திஸ் பாயிண்ட் இஸ் வெர்டெக்ஸ். அப்போ இந்த வெர்டெக்ஸுங்கிறது இங்கே 0,0 படிச்சிட்டிங்களா? அப்போ இதுக்கு டயக்ராம் தெரியும். இதோட நேம் ஓப்பன் ரைட்வர்ட். இதோட வெர்டெக்ஸ் 0,0. ஃபோக்கஸ் இஸ் A,0. அது மட்டும் படித்து வைக்கக்கூடாது. அந்த ஏங்கிறது திஸ் டிஸ்டன்ஸ். ஏன்னா சில இடத்துல அந்த ஏ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஏன்னா ஃபைண்ட் தி இக்குவேஷன் ஆஃப் த பராபோலான்னு போட்டு இப்போ சம் செய்வோம் இல்லை? அப்போ அதில் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் ஏ. ஃபோக்கஸ் இஸ் A,0. அதே டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடில் எடுங்க, அங்கே ஒரு -n ஒரு பாயிண்ட் இருக்கும். த்ரூ தட் யூ ட்ரா எ லைன். அதான் அந்த ஃபிக்சர் லைன், தட் இஸ் த டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸுக்கு ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு -a. x இஸ் ஈக்குவல் டு -a. அந்த -a வேணால் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து x + a = 0ன்னு எழுதலாம். x ஈக்குவல் டு -a, அதை தான் எப்படி ரீரைட் பண்ணலாம்? x + a = 0ன்னு எழுதலாம். இன்னொன்று இருக்குது லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது த்ரூ ஃபோக்கஸ் யூ ட்ரா எ பெர்பெண்டிகுலர் லைன். அப்போ லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது என்னன்னா பெர்பெண்டிகுலர் ஃபோக்கல் கார்ட். The definition of lattice rectum என்னது? perpendicular focal chord. Chordனா என்னது? The line joining 2 points. அந்த பராபோலால 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க. It must be a focal chord. The chord must passes through the focus perpendicular. It must be perpendicular to the axis. இப்போ இதுக்கு axis என்னது? இதான் axis.
x-axis equation y equal to 0. Okay, இவ்வளோ ரிசல்ட்ஸ் நம்ம இதில் படிக்கிறோம். இன்னொன்று இருக்குது length of the lateral rectum. Lateral rectum என்னன்னு பார்த்தோம்ல, perpendicular focal chord, அதோட length, the full length is 4a. Length of the lateral rectum is what? 4a. அப்போ semi lateral rectumனா, yes, very good. Some many students given the answers also side by side. Good. So semi lateral rectumனா half of that. 4a ல half. அப்போ இந்த length மட்டும் கட்ட என்ன வரும்? 2a வரும். Okay, these are the results for the first time. Please look at this result one time. Vertex at 0 0 வரும்போது, vertex 0 0 இல்லைனா suppose the vertex is at h, k னா சில changes கொடுப்போம்ல, அந்த சர்க்கிளில் பார்த்தோம்ல, if the vertex is 0 0 வந்தனா x எழுதக்கூடாது, x இடத்துல if the vertex is h, k வந்தனா x இடத்துல x minus h கொடுக்கணும், y இடத்துல என்ன கொடுக்கணும், y minus k இல்லை அந்த சேஞ்சஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் இங்கே நான் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே with vertex 0 0. Diagrams பாருங்க, totally there are 4 types of parabola ன்னு சொன்னோம். The first type open rightward, இது first type. Second one is open leftward, it will be like this. And the third one is open upward, it will be like this. And the fourth one is open downward, it will be like this. Okay, so there are 4 types of parabola. அதில் first type ஓட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். So first நம்ம பார்த்துட்டோம்ல, standard equation y square equal 4x, that I didn't write, y square equal 4x, vertex is 0 0, focus is a 0, equation of the directrix x equal to minus a, length of the lattice rectum 4a. இன்னொன்று வேணும்னா equation of lattice rectum கூட எழுதலாம், இதுக்கு ஆப்போசிட்டாக வரும், அங்கே x equal to minus a னா இங்கே x is equal to plus a ன்னு வரும். So these are the results you remember for type 1. அப்போ type 2ல என்ன வரும்னா, அப்படியே சைடு தானே சேஞ்ச் ஆகுதுல்ல, ஓப்பன் ரைட்வேர்டு இருந்தது, இப்போ ஓப்பன் லெஃப்ட்வேர்டு. தேர்ட் ஒன் இஸ் ஓப்பன் அப்வேர்ட் and the last one is open downward. So please listen here. அப்போ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன சேஞ்ச் வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப்புக்கு y square equal 4x, அப்போ செகண்ட் டைப்புக்கு y square equal to minus 4x அப்படியே சொல்லி பாருங்க. தேர்ட் என்ன ஆகணும், அப்படி ஆக்சிஸே சேஞ்ச் ஆகுதுல்ல, அப்போ எக்ஸுக்கு இடத்துல ஒய் கொடுக்கணும், ஒய்க்கு இடத்துல எக்ஸ் கொடுக்கணும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அந்த லாஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. வெர்டெக்ஸ் யூ சி எல்லா டைப்புக்குமே வெர்டெக்ஸுங்கிற இதுதான். வெர்டெக்ஸ் இஸ் 0 0. இந்த நாலுக்குமே வெர்டெக்ஸ் என்னதுதான், 0 0 தான். அப்போ ஈஸியாக நீங்கள் வெர்டெக்ஸ் எழுதிடலாம். ஃபோக்கஸ் ஆல்வேஸ் லைஸ் இன்சைட். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு a 0 இதான் ஃபோக்கஸ், செகண்டுக்கு இதான் ஃபோக்கஸ், லெஃப்ட் சைடில் வர்றதால மைனஸ் a0. தேர்டுக்கு ஃபோக்கஸ் இஸ் ஹியர், இட் இஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ், அப்போ 0 ஏன்னு வரும். லாஸ்ட் ஒன் இங்கே வருது, அப்போ 0 மைனஸ் ஏன்னு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப்புக்கு a 0, செகண்ட் டைப்புக்கு மைனஸ் a 0, தேர்ட் டைப்புக்கு 0 a, அண்ட் லாஸ்ட் ஒன் 0 மைனஸ் a. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ், அதை படிச்சிடணும். இனி அப்படியே சேஞ்சஸ், எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஏன்னா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ, அடுத்தது எக்ஸுக்கு இடத்துல ஒய் கொடுத்துடணும், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஏ. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டங்கிற பெர்பெண்டிகுலர் ஃபோக்கல் கார்டில் இந்த லென்த், அது என்ன ஷேப்பில் வந்தாலும் இந்த லென்த் ரிமைன் சேம், ஆல்வேஸ் 4a தான். அப்போ பாருங்க, ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குல்ல, எதெல்லாம், வெர்டெக்ஸும் lattice rectumum 4 டைப்புக்கும் ஒன்னே தான், சேம் திங். vertex is 0, 0 for all the 4 types. length of the lattice rectum is 4a. vertex 0, 0. equation lattice rectum அதே போல சேஞ்ச் கொடுங்க. x equal to a, அடுத்து x equal to minus a, then y equal to a, y equal to minus a. Okay, and vertex at h, k னு வரும்போது சின்ன சின்ன changes already set, that changes you will get all the notes. சில students today first day join பண்ணிருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நான் நடத்தக்கூடியது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டு யூ வில் பி கெட்டிங் டுமாரோ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நவ் லெட்ஸ் ட்ரை ஃபியூ கொஸ்டின்ஸ். பராபோலாவில் உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் வி ட்ரை ஃபியூ கொஸ்டின்ஸ். லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்ல, அப்புறம் வெர்டெக்ஸ் 0, 0வா இல்லைன்னா அந்த சேஞ்சஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் ட்ரை லிசன் வெரி கேர்ஃபுல்லி, புரிஞ்சு தான் இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம செய்ய முடியும்ல. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பராபோலா இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. இது என்ன டைப்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ வி பிளாட் த பாயிண்ட்ஸ், தென் யூ கேன் ஐடென்டிஃபை. லிசன், ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுருணும். வெர்டெக்ஸ் இஸ் 1, -2, எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -2, 1, -2. ஓகே, இட் இஸ் சம்வேர் ஹியர். இதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் இஸ் 1, -2.
அடுத்து focus is 4 comma minus 2. Okay, 4 is here. 4 comma minus 2. This is focus. அப்படின்னா இது என்ன டைப்பாக இருக்கும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆப்ஷன் சாட்டில் போடுங்க. வெர்டெக்ஸ் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. அப்போது இது வெரி குட். எஸ் அஸ்வின், ஜெதேந்தர், இட் இஸ் ஓப்பன் ரைட்வர்ட். வெரி குட். ஸோ டயக்ராம் வில் பி லைக் திஸ். ஏன்னா ஃபோக்கஸ் இன்சைடில் வரணும். இதே இது வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது, ஃபோக்கஸ் இங்கே இருந்திருந்தா டயக்ராம் இஸ் லைக் திஸ். கரெக்டா? வெர்டெக்ஸை மட்டும் வச்சுட்டு வி கேனாட் ட்ரா. 4 டைப்பில் எது வேணாலும் வரலாம் இல்லை. ஃபோக்கஸும் கூட வந்துட்டுதுன்னா ஃபோக்கஸ் மஸ்ட் பி இன்சைட். ஸோ டயக்ராம் வில் பி லைக் திஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நவ் இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. அப்போது இட் இஸ், நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணணும் இங்கே. இட் இஸ் ஓப்பன் ரைட்வர்ட். ஓப்பன் ரைட்வர்ட். Then vertex is 1 comma minus 2. Open rightward actual equation is y square equal 4x தானே. பட் இங்கே vertex 0 comma 0 கிடையாது, 1 comma minus 2. அப்போ x எழுதக்கூடாது, x minus 1 எழுதணும். yக்கு இடத்துல y minus minus 2, y plus 2 அந்த சேஞ்சஸ் கொடுக்கணும். a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது distance between vertex and focus. Anyone can you say what is a value here? இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள distance. இங்கே 1, இங்கே 4. இந்த டிஸ்டன்ஸ் 1ல இருந்து 4 வரைக்கும்னா 3 units there. Yes, very good. Your answer is 3 is correct. Yes, David also joined. Good. So a equal to 3. இப்போ எல்லாமே தெரியும். Now you can write equation of parabola is. Equation of parabola is என்ன எழுதணும்? இதுதான் ஃபார்முலா. ஆனால் y எழுதக்கூடாது. y minus k the whole square equal to 4a into x எழுதக்கூடாது. x minus h. இந்த vertex தான் h comma k. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y minus minus 2, y plus 2 the whole square equal to a value 3. அப்போ 4 into 3, 12 into x minus h, h value 1. சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லை, you can leave it. இவ்வளோதான். 2-3 லைன்ஸ் தான் இருக்கும். ஆனால் புரியாமல் இது யாராலையும் செய்யவே முடியாது இல்லை. மக்கப் பண்ணியெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ வெரி சிம்பிள். எவ்வளோ இந்த தியரி நம்ம எவ்வளோ நேரம் படிச்சிருப்போம்ல, அதை ஒரு நல்லா ரீகால் பண்ணிடுங்க. ஈஸிலி கேன் டூ திஸ். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? Look at this question. Find the equation of the parabola. ஒவ்வொன்றும் அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். சர்க்கிள் போல கிடையாது இது. சர்க்கிளில் ரெண்டே டைப் இல்லை, சென்டர், ரேடியஸ், இல்லைன்னா என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டைமீட்டர். இங்கே அப்படி கிடையாது. there are different situations. So find the equation of the parabola with focus. இப்போ ஃபோக்கஸ் கொடுத்துட்றாங்க. ஃபோக்கஸ் இஸ் மைனஸ் ரூட் 2. மைனஸ் ரூட் 2 கமா 0ன்னு இங்கே இருக்குது. இதுதான் ஃபோக்கஸ். மைனஸ் ரூட் 2 கமா 0. மைனஸ் ரூட்னு எக்ஸாக்டாக மைனஸ் ரூட் பாயிண்ட் எந்த இடத்துல வரும் ரஃபாக பிளாட் பண்ணிடுங்க. டைரக்ட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. டைரக்ட்ரிக்ஸ் இஸ் ரூட் 2. டைரக்ட்ரிக்ஸ் இஸ் ரூட் 2. அப்போ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுல்ல. for fixed point, fixed line. Focus must lie inside. So the diagram will be like this. கரெக்டா? டைரக்ட்ரிக்ஸ் வெளியில் இருக்கும். focus will be inside. ஏன்னா இது வெர்டெக்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக 0 கமா 0 தான். பிகாஸ் இது மைனஸ் ரூட் 2, இது என்னது ப்ளஸ் ரூட் 2. அந்த ரெட்டுக்கு மிடில் வரக்கூடிய பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். ஸோ ஹியர் த வெர்டெக்ஸ் இஸ் 0 கமா 0. ரஃபர் டயக்ராம் போட்டுருணும். வெர்டெக்ஸ் இஸ் 0 கமா 0. இது என்ன டைப்னா இட் இஸ் ஓப்பன் லெஃப்ட்வர்ட். இட் இஸ் ஓப்பன் லெஃப்ட்வர்ட். அப்போ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப் தானே. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இங்கே ஹெச்கே எல்லாம் கிடையாது. வெர்டெக்ஸ் இஸ் 0 கமா 0 தான். நவ் ஐ வாண்ட் வாட் இஸ் ஏ வேல்யூ. ஏ வேல்யூ என்ன வரும்? வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் தான் ஏ. Here it is root 2. அதனால் ஏக்கு வேல்யூ root 2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ the final answer is y square is equal to minus 4a. a வேல்யூ root 2x. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அவ்வளோதான். வெரி சிம்பிள் திங். ஜஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ். பராபோலாவில் இருக்கக்கூடிய எல்லா சமயமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஐ வில் கிவ் யூ த கலெக்ஷன் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தட் யூ கேன் ப்ராக்டிஸ். அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் இட் டு அஸ். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு என்னென்ன சம்மெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து டவுட் ஆகுறது அதை அனுப்பி கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் தி சீரீஸ், இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சீரீஸ் 10 கிளாஸ் இருக்குல்ல, இது முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் ஹாவ் எ குவிக் ரிவிஷன். அதில் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் கொஸ்டின்ஸ் மட்டும் that we will do in that classes. Okay, now let's move on to ellipse. இதுலேயும் இந்த தியரி பார்ட். ஓகே, பராபோலா படித்தோம். பராபோலா எத்தனை டைப்னு அழகாக போட்டிங்க. 4 types. எலிப்ஸ் ஹவு மெனி டைப்ஸ் சாட்டில் போடுங்க. பராபோலா there are 4 types இருந்துல்ல. எலிப்ஸில் எத்தனை டைப் இருக்குது? தென் ஆஃப்டர் திஸ் ஜஸ்ட் ஹைப்பர்போலா. எலிப்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஹைப்பர்போலா வில் பி வெரி வெரி சிம்பிள். எஸ்.
சுஜய், விக்னேஷ், 11A, டேவிட், ஜிதேந்தர், முகமது ரயான், அஸ்வின், கண்ணன், சண்முகம், Herman Sama. Okay, fine, good ma. So ellipse, there are two types of ellipse. Parabola 4 types, ellipse 2 types. Hyperbola 2 types. And ellipse படிச்சிட்டீங்கன்னா hyperbola just take 5 minutes தான். ஆனால் இதே ரிசல்ட்ஸ் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். ஸோ இதை நல்லா கவனிங்க. ஓகே, எலிப்ஸில் 2 டைப், இது ஒரு டைப், இது ஒரு டைப். திஸ் ஆக்சிஸ் இஸ் கால் மேஜர் ஆக்சிஸ், திஸ் இஸ் கால் மைனர் ஆக்சிஸ். இங்கே இது மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். கரெக்டா? இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைப் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எலிப்ஸோட ஈக்குவேஷன் இதுதான். எசன்ட்ரிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1 பார்த்தோம், ஆனால் நெகட்டிவ் வராது. ரீசன் உங்களுக்கு இப்போ தெரியும். கரெக்டா? இதில் பி ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஹைப்பர்போலா இதே போல தான் வரும். இந்த ப்ளஸ்ஸுக்கு இடத்துல என்ன வரும்? மைனஸ். இங்கே பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயருக்கு பதில் இ ஸ்கொயர் மைனஸ் 1. இப்படி தான் சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ இதை நல்லா இப்போ தரவு பண்ணிட்டீங்கன்னா ஹைப்பர்போலாவில் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு மட்டும் படிச்சுட்டா போதும். மற்றபடி எல்லாம் சேமாக இருக்கும். ஃபோக்கஸ் சேமாக இருக்கும், வெர்டிசஸ் சேமாக இருக்கும், ஈக்குவேஷன் டைரக்டரி சேமாக இருக்கும், லென்த் ஆஃப் த லேட்டர் செக்டர் சேமாக இருக்கும், எவ்ரி திங் சேம். சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ், இன்னும் சில நேம்ஸ் சேஞ்ச் கொடுப்போம். இங்கே மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அங்கே என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அந்த மேஜர் ஆக்சிஸ்லேருந்து அதே மேஜர் ஆக்சிஸை வி கால் இட் அஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். மைனர் ஆக்சிஸை கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஓகே, ஈஸிலி கேன் ஸ்டடி. ஓகே, இப்போ இந்த 2 டைப்பையும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறது? இக்குவேஷன் வச்சு இப்போ உங்களுக்கு பராபோலானா உடனே சொல்லிடுங்க. இப்போ இஃப் ஐ சே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 30y, இது விச் டைப் பராபோலான்னு கேட்டால் உடனே நீங்கள் நம்பர் போட்டுருவீங்க. 1 2 3 4. இது எத்தனாவது டைப்பு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 30y 1 2 3 4. விச் டைப்? திஸ் ஒன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 30y. எஸ், fourth type. Yes, fourth type now open downward, right? It is a fourth type. Very good. Now please listen here. இப்போ நம்ம எலிப்ஸில் பார்க்க போகிறோம். எலிப்ஸ் ஹைப்பர்போலாவில் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த செஷன் முடியுமோ எனக்கு அதில் டவுட் வரவே செய்யாது. ஸோ ப்ளீஸ் லிசன் ஹியர். எலிப்ஸோட இக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குல்ல. சி எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 16 இஸ் ஈக்குவல் டு 1. This is equation of ellipse of type 1. ellipseல type 1 type 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, you see the denominator, numeratorலாம் சேமா தான் இருக்கும். x square by plus y square by, you see the denominator greater smaller அப்படி வந்தனா first type. இதே இது x square by 9 plus y square by 64 equal to 1 வந்தனா இது type 2. ஏன்னா நியூமரேட்டர் சேமாக தான் இருக்குல்ல. இங்கே ஸ்மாலர், இது கிரேட்டர். அப்போது எலிப்ஸில் ஃபஸ்ட் டைப்பாக செகண்ட் டைப்பான ஐடென்டிஃபை பண்ணணும்னா யூ சி த டினாமினேட்டர் கிரேட்டர் ஸ்மாலர் வந்தனா ஃபஸ்ட் டைப், ஸ்மாலர் கிரேட்டர் வந்தனா செகண்ட் டைப். ஓகே, ஏன்னா அடுத்து ஹைப்பர்போலாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் நல்லா படித்து மைண்டில் செட் பண்ணிடுங்க. ஓகே, தென் வாட் இஸ் ஏ ஸ்கொயர் ஹியர்னா, கிரேட்டர் நம்பர் இஸ் ஏ ஸ்கொயர் ஆல்வேஸ். இங்கே கிரேட்டர் நம்பர் 25 தானே, இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் 25, அப்போ பி ஸ்கொயர் 16. செகண்ட் கேஸில் கூட வாட் இஸ் ஏ ஸ்கொயர்னா கிரேட்டர் நம்பர் தான் நீங்கள் ஏ ஸ்கொயர்னு எழுதணும். ஏ ஸ்கொயர் இஸ் 64 அண்ட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லைனா ஏக்கு இடத்துல பி அப்படிலாம் மாற்ற வேண்டி இருக்கும். பட் திஸ் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஆல்வேஸ் கிரேட்டர் நம்பர் யூ டேக் இட் அஸ் வாட்? ஏ ஸ்கொயர். சரி, நவ் லிசன் ஹியர். இதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னெல்லாம்? சென்டர், this point is center. சென்டருங்கிறது 0,0. சென்டர் இஸ் வாட்? 0,0. இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். a dash, that is the major axis. மேஜர் ஆக்சிஸ்களிலிருந்து 2a. மேஜர் ஆக்சிஸ்களிலிருந்து 2a. மைனர் ஆக்சிஸ் b dash, அந்த மைனர் ஆக்சிஸ்களிலிருந்து 2b. மேஜர் ஆக்சிஸ்லேருந்து 2a. இதே இது நம்ம ஹைப்பர்போலா வரும்போது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு படிப்போம். அவ்வளோதான். லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2a. நேம் தான் அங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே, வாட் இஸ் த கோஆர்டினேட் ஆஃப் ஏ? ஏங்கிற பாயிண்ட் தெரிஞ்சவங்க சாட்டில் போடலாம். ஏங்கிற பாயிண்ட் இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இல்லை, ஏங்கிற பாயிண்ட் இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட எந்த கோஆர்டினேட் 0. எஸ்,
எஸ் கரெக்ட்மா, a கமா 0. குட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னாலே அதோட ஒய் கோஆர்டினேட் 0வா இருக்கும். இந்தலேருந்து ஏன்னு சொல்லிட்டோம். ஸோ திஸ் வெர்டெக்ஸ் இஸ் a கமா 0. அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மைனஸ் a கமா 0. அப்போ வெர்டிசஸ் ஃபார்முலா என்னது? a கமா 0 மைனஸ் a கமா 0. ஃபோக்கஸ், ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் இங்கே. ஹியர் தெர் ஆர் டூ ஃபோக்கை, ஒன் ஃபோக்கஸ் AE, 0, another focus is minus AE, 0. ரெண்டு focus இருந்தா there are two directories. first focusக்கு ஒரு directories இங்க இருக்கும், second focusக்கு இங்க ஒரு directories இருக்கும். ஓகே, அந்தலேருந்து A by E. ஓகே, so x equal to A by E, left side உள்ளதுக்கு equation x equal to minus A by E. then length of the lateral rectum formula, parabola length of the lateral rectum 4a. ellipse-ல 2b square by a, length of the lateral rectum. What is lateral rectum? Perpendicular focal chord. Formula எல்லாம் same தான். அப்போ இங்க கூட length of the lateral rectum இதுதான். Through focus you draw a perpendicular line. ரெண்டு இடத்துலயும் வரையலாம், both the lengths same இருக்கும். Right? What is length of the lateral rectum? The formula 2b square by a. Same result for hyperbola also. அதனால தான் சொன்னேன், பராபோலா படிச்சிட்டிங்கன்னா ஹைப்பர்போலா will be very easy for you. Okay, so these are the results in ellipse. இது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸாக கிடச்சிரும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒன் மோர் டைம் யூ see, this is the center is 0, 0. இது ஒரு ஃபோக்கஸ், ஃபோக்கஸுக்கு ஃபார்முலா AE, 0. another focus is minus AE, 0. there are two vertices A and A dash. it is A, 0 and this is minus A, 0. right? then length of the lateral rectum 2b square by a. there are two directrix also. okay, fine. இது first type. second type, ஒரு equation கொடுத்திருக்கேன். second type, this is second type. why? see the denominator, smaller greater. so second type. but எதை a square எடுக்கணும்னா always the greater number. இங்க 64 இருக்குல்ல, take that one as what? a square. the formula எல்லாம் changes ஆயிரும்ல, அப்படியே சேஞ்ச் ஆகும். axis y axisல வந்ததுல அங்க நம்ம வெர்டெக்ஸ் a, 0ன்னு எழுதணும், இங்க 0, a. அங்க ஃபோக்கஸ்க்கு AE, 0ன்னு எழுதணும், இங்க 0, AE, because it lies on y axis. y axisனாலே x கோஆர்டினேட் என்ன 0. அந்த AE தான் உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? சீன் கொடுத்திருக்காங்க. அப்ப 0, AE, அந்த AE தான் சீன் எழுதி இருக்கிறோம். ஓகே, சோ டைப் 1 டைப் 2 கம்பேர் பண்ணி படிங்க. வித் சென்டர் 0, 0 and சென்டர் h, k ரெண்டுக்குமே உங்களுக்கு செப்பரேட் காலம்ஸா கொடுத்திருக்கிறேன். so you can go through that. okay, ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கிறது டைரக்ட் ஒன் with center 0, 0. அடுத்துக்கு கீழே கொடுத்திருக்கிறது with center h, k. இந்த PDF ஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். புக்ல அங்கங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரே இதுல கொடுத்திருக்கிறோம். டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, you will get the PDF of this one. okay, then eccentricity ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, b square is equal to எலிப்ஸுக்கு b square is equal to a square into 1 minus e square. அதில் இருந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி e கண்டுபிடிச்சிங்கன்னா you will be getting this result. ஏதாவது ஒரு ஃபார்முலா படிச்சு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி படிச்சிருப்பாங்க, a square minus b square by a square. கரெக்ட் தான். அப்போ ஃபுல்லாகவே ரூட் கொடுக்கணும்ல. இங்கே நான் கொடுத்துருக்கேன் டினாமினேட்டர் ரூட் எடுத்துட்டேன். ஸோ ரூட் ஆஃப் a square minus b square by a. இதை படிச்சிட்டிங்கன்னா ஹைப்பர்போலா வரும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒன்று ரூட் ஆஃப் a square minus b square பேர் என்ன போட வேண்டியிருக்கும்? ப்ளஸ் b square போடணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ நீங்கள் ஹைப்பர்போலா படிக்க ஆரம்பிக்க முன்னாடி எலிப்ஸில் இருக்கிற எல்லா ரிசல்ட்ஸும் நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும். then there are only few changes தான் ஹைப்பர்போலால வரும். you can learn that very easily. okay, right. சரி, இனி இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி we try to do few questions in ellipse. how to find equation of ellipse, அது ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். ரைட், ஓகே. find the equation of ellipse in each of the cases given below. இந்த சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோக்கை ஒன்று 3, 0, இன்னொன்று -3, 0. எசன்ட்ரிசிட்டி 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் கிவன். ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபோக்கஸ் இஸ் 3, 0. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸ் 0. இது ஒரு ஃபோக்கஸ் 3, 0. இன்னொரு ஃபோக்கஸ் -3, 0. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த மிட் பாயிண்ட் என்னது தான் 0, 0 தானே. ஸோ சென்டரி 0, 0ன்னு உடனே எழுதிடலாம். சென்டரி 0, 0. அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதில் என்ன கிடையாது, ஹெச்கே எல்லாம் வராது, டைரெக்டாக ஃபார்முலா எழுதிடலாம். இன்னொன்று இது என்ன டைப்பாக இருக்கும், ஃபோக்கஸ் இந்த மாதிரி வந்தாலே டயக்ராம் வில் பி லைக் திஸ். கரெக்ட் தானே. மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அதுங்க எழுதணும். மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்.
ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபஸ்ட் டைப். இப்போவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ல. ஸோ equation of ellipse ஃபார்முலா என்னது? x square by a square plus y square by b square is equal to 1. x square by plus y square by equal to 1. Only thing, இங்கே நீங்கள் a square b square வேல்யூ எழுதணும். ஆனால் ஞாபகத்தில் வைங்க, இது ஃபஸ்ட் டைப். அதனால் கண்டிப்பாக கிரேட்டர் வேல்யூ இங்கே எழுதணும், ஸ்மாலர் வேல்யூ இங்கே வரணும். உங்களுக்கு a square வேல்யூ என்ன வந்தாலும் சரி. ஆனால் அந்த எழுதும்போது, ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது, you know this is the first type. Major axis is along x axis. So first type, அதனால் டினாமினேட்டரில் கிரேட்டர் ஸ்மாலர் தான் வரணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க. சரி. Now how can you find this a square and b square? எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. Listen. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்கல்ல. ஃபோக்கஸ் they said 3. That is AE is equal to 3. E value you know a into E value 1 by 2 equal to 3 ன்னு வரும். So now you can find A value. 3 2s are 6. A value தெரியும்னா A ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன ஆயிரும்? 36. A square equal to 36. இப்போ ஃபார்முலாவில் பாருங்க, x square by 36 எழுதிடலாம். இன்னொன்று என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு b square, that is a ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். b square is equal to a square into 1 minus e square. ஹைப்பர்போலால e square minus 1ன்னு வரும், அவ்வளோதான். ஸோ a square 36 into 1 minus e square. e க்கு வேல்யூ 1 by 2 தானே. 1 by 2 ஸ்கொயர்னா 1 by 4 வரும். ஸோ that is 36 into 3 by 4. கேன்சல் பண்ணிங்கன்னா 9 3s are 27. அப்போ b ஸ்கொயர் வேல்யூ 27, a ஸ்கொயர் வேல்யூ 36. அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கிரேட்டர் வேல்யூ 36 வருது. அப்போது இங்கே நமக்கு ஃபஸ்ட் டைப் ஆனதுனால கிரேட்டர் ஸ்மாலர் தான் வரணும். ஸோ ரைட் ஹியர் 36, here you write 27. Okay, hope you understood this. Shall we move on to the next question? Okay, the next question is, again find the equation of ellipse தான். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க 0, +4. அப்போ டயக்ராம் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸ் இஸ் 0, 4. இது ஒரு ஃபோக்கஸ் 0, 4. இன்னொன்று 0, -4. F2 0, -4. இப்போ கூட மிட் பாயிண்ட் என்ன தான்? சேம் தான், 0, 0 தான். ஸோ இந்த ரெண்டு ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் என்ன எழுதிடலாம்? சென்டர், நாட் வெர்டெக்ஸ், சென்டர். சென்டர் இஸ் 0, 0. சென்டர் இஸ் 0, 0. அப்போ அந்த ஹெச்கே எல்லாம் இங்கே வராது. இது செகண்ட் டைப்புன்னு தெரியும். அந்த ஃபோக்கஸ் பிளாட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். உடனே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்கும். அதனால நீங்கள் இதெல்லாம் கிளியராக எழுதிருங்க. ஸோ மேஜர் ஆக்சிஸ் இஸ் along y axis. அப்படின்னா equation of ellipse என்ன வரும்? equation of ellipse x square by a square plus y square by b square equal to 1. correct? x square by a square plus y square by b square equal to 1. but you know இது second type. second typeனா எப்படி இருக்கணும்? x square by plus y square by equal to 1 தான் வரணும். பட் செகண்ட் டைப்புக்குனால இங்கே ஸ்மாலர் வேல்யூ, இங்கே கிரேட்டர் வேல்யூ. ஃபர்ஸ்ட் டைப்னா கிரேட்டர் ஸ்மாலர், செகண்ட் டைப்பு ஸ்மாலர் அண்ட் கிரேட்டர். ஸோ let us try to find. இப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, n points of the major axis 0, +5, இன்னொன்று 0, -5. அப்போது சென்டரில் இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது a. அப்போ a வேல்யூ 5. ஸோ யூனோ a ஸ்கொயர் இஸ் 25 வந்துடும். எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஏஇக்கு வேல்யூ 4. ஏஇ இஸ் ஈக்குவல் டு 4, a வேல்யூ 5. அப்போ 5e ஈக்குவல் டு 4. ஸோ e ஈக்குவல் டு 4/5. e இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ b ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். b ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம்ல. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். a ஸ்கொயர் 25 இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுங்கள், 16/25. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 25 கேன்சல் ஆயிரும். 25 into 25 LCM எடுத்தீங்கன்னா 25 minus 16 is what? 9. 25 cancel. B square is 9. B square is 9 and A square is 25. நீங்கள் எழுதும்போது 25 9ன்னு எழுதிடாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் செகண்ட் டைப். சில ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் அடித்து லாஸ்ட் ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஓகே, ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுருங்க ஸோ தட் யூ ஒன்ட் மேக் மிஸ்டேக். அந்த டயக்ராம் பார்க்கும்போது தெரியும் இது செகண்ட் டைப். செகண்ட் டைப்னா ஸ்மாலர் கிரேட்டர் தான் வரணும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சப்பறம் எக்ஸாக்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. இதில் ஸ்மாலர் வேல்யூ ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோ. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 25 9. ஸோ இங்கே நீங்கள் 9 எழுதணும். Here you write 25. Okay, so that is very important. Okay, hope you understood. Okay, with this idea, practice more questions in ellipse.
நெக்ஸ்ட் என்னது ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா ஆல்ரெடி ஹாஃப் த பார்ட் நீங்கள் படிச்சிட்டீங்க. ஓகே, ஹைப்பர்போலானாலே அதோட எசன்ட்ரிசிட்டி மோர் தேன் ஒன்னாக இருக்கும். ஹைப்பர்போலா அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டேஞ்சன், நார்மல், ஒரு அப்ளிகேஷன் சம் அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, வி வில் ட்ரை மேக்ஸிமம் ஒரு 15 minutes வி ட்ரை டு ஃபினிஷ். ஹைப்பர்போலானாலே எசன்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும், மோர் தேன் ஒன்னாக இருக்கும். இதில் ஹைப்பர்போலாவும் 2 types, கரெக்ட் தானே? ஹைப்பர்போலா ஃபர்ஸ்ட் டைப் இஸ் லைக் திஸ், செகண்ட் டைப் லைக் திஸ். இதில் equation x square by a square minus y square by b square is equal to 1, where b square is equal to, already உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், b square is equal to a square into ellipseக்கு 1 minus e square, ஹைப்பர்போலாக்கு e square minus 1. eccentricity is more than 1, இதான் bigger number. ஓகே, அதனால தான் e square minus 1 அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ரெண்டு டைப்பும். ஸோ இதில் this axis we call it as, அங்கே மேஜர் ஆக்சிஸ் சொன்னோம்ல, அதுக்கு போல் இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸை வி கால் இட் அஸ் வாட், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். வி கால் இட் அஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் ஆக்சிஸ் கால் இதுதான் வெர்டெக்ஸ் ஏ டேஷ். அங்கே கொடுத்த அதே ஃபார்முலா, அது என்ன ஃபார்முலா, a,0 மைனஸ் a,0. ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். ae,0 சேம் திங். ஏஇக்கு பதில் நீங்கள் சின்னு கொடுக்கலாம், c,0. ae,0 மைனஸ் ae,0. equation of direct is length of the lattice rectangle 2b square by everything same. But only thing, first type second type எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது டிஃபர் ஆகும். தென் ஸ்டாண்டர்ட் equation டிஃபர் ஆச்சுது, b square வேல்யூ டிஃபர் ஆச்சுது, எசன்ட்ரிசிட்டி அதனால டிஃபர் ஆகும். அதர்வைஸ் அந்த வெர்டெக்ஸ், சென்டர், ஃபோக்கஸ், லென்த் ஆஃப் த lattice rectangle எவ்ரிதிங் சேம். ஆக்சிஸ்க்கு நேம் தான் டிஃப்ரெண்டாக சொல்கிறோம்ல. சரி, now listen here, இந்த ரெண்டு டைப்பும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நல்லா அட்டென்டிவாக இருங்க, அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, now listen here. எலிப்ஸுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, ரெண்டும் பார்க்குறது ஒன்று போல தான் இருக்கும். கிரேட்டர், சி த டினாமினேட்டர், கிரேட்டர் ஸ்மாலர்னா ஃபர்ஸ்ட் டைப், ஸ்மாலர் கிரேட்டர்னா செகண்ட் டைப். அதை ஏ ஸ்கொயர்னு எதை எடுக்கணும், ஆல்வேஸ் த கிரேட்டர் நம்பர் யூ டேக் இட் அஸ் ஏ ஸ்கொயர், ரைட்? அது அப்படியே இருக்கட்டும். செகண்ட், இப்போ ஹைப்பர்போலாவில் செகண்ட் டைப் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லிசன் ஹியர். முதல்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைப் ஹைப்பர்போலா x square by 25 minus y square by 9 equal to 1. This is a hyperbola. Why it is hyperbola? இங்க மைனஸ் வந்திருக்குல்ல, so it is a hyperbola of type 1. இது type 1 hyperbola. What is a square? 25. What is b square? 9. இப்போ நான் இன்னொன்று எழுதுறேன். x square by 25 minus y square by 64 equal to 1. This represent what? Hyperbola. Why? Minus is there, so it is a hyperbola. First type or second type? இதுவும் first type தான். What is a square? A square is 25. What is b square? B square is 64. அப்போ பாருங்க, ஹைப்பர்போலால நம்ம அந்த கிரேட்டர் ஸ்மாலர் கான்செப்டே கிடையாது. x square by அந்த டினாமினேட்டர் a square, x square by அந்த டினாமினேட்டர் a square, y square by அது என்னது b square. இடையில மைனஸ் இருக்கும், ரைட் சைடில் 1 வரும், கரெக்டா? சரி, அப்போ செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சில நிறைய படிச்சிருப்பீங்கல்ல. செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? இக்குவேஷன் ஸ்டார்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆகாது, ஒய் ஸ்கொயர் பை, கரெக்டா? எஸ், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் minus x square by something equal to 1. Here this is our a square, this is our b square. எப்போவுமே ஹைப்பர்போலால் ஞாபகத்தில் வைங்க, ரைட் சைடில் 1 இருக்கணும், லெஃப்ட் சைடில் 2 டேர்ம் இன் பிட்வீன் கண்டிப்பாக மைனஸ் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைப், ஒய் ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா செகண்ட் டைப், அவ்வளோதான். ரைட் சைடில் 1 இருக்கணும், மைனஸ் 1 இருக்கக்கூடாது. மைனஸ் 1 தான் சைனை சேஞ்ச் பண்ணிடணும். ரைட் சைடில் 1 தான் இருக்கணும், லெஃப்ட் சைடில் 2 டேர்ம் இருக்கும், இன் பிட்வீன் மைனஸ் இருக்கணும். If we start with x square, it is first type. If we start with y square, second type. A square, b square என்னது? First order denominator a square, always, whether it is small or greater, doesn't matter. First order denominator a square, second order denominator b square. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? சரி, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பார்த்தா நீங்களே சொல்லணும், இது ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பான்னு சொல்லணும், ரைட்? ஓகே. x square by 7 minus y square by 6 equal to 1. This represent what? Hyperbola, correct தானே? This represent hyperbola. First type or second type மட்டும் போடுங்க.
ஹைப்பர்போலானா H1ன்னு போடுங்க. ஹைப்பர்போலா ஃபர்ஸ்ட் டைப், ஹைப்பர்போலா செகண்ட் டைப்னா H2. எலிப்ஸ்னா எலிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைப், எலிப்ஸ் செகண்ட் டைப். நம்ம ஷார்ட்டாக, நீங்கள் ரொம்ப டைப் பண்ண வேணாம், அதுக்காக தான். ஓகே, ஹைப்பர்போலாவா எலிப்ஸான்னு ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன டைப்னு சேட்டில் போடுங்க. ரைட், ஓகே, வெரி குட். இது H1 ஹைப்பர்போலா, வெரி குட். ஹைப்பர்போலா ஃபர்ஸ்ட் டைப். வாட் இஸ் a ஸ்கொயர் வேல்யூ ஹியர்? குவிக்லி, வாட் இஸ் a ஸ்கொயர் வேல்யூ? a square is equal to, yes, good, a square equals 7. ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் சின்னதாக சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளீஸ் லிசன். இங்கே நான் ப்ளஸ் போட்டுட்டேன். திஸ் ரெப்ரசன்ட் வாட்? உங்கள் ஆன்சர் H1, H2, E1, E2. ஹைப்பர்போலா ஃபர்ஸ்ட் டைப், ஹைப்பர்போலா செகண்ட் டைப், எலிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைப், எலிப்ஸ் செகண்ட் டைப். எஸ், திஸ் இஸ் வெரி குட். எலிப்ஸ். why it is ellipse? plus இருக்குதால ellipse. it is first type because greater smaller. கரெக்ட் தானே? வெரி குட், கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க. குட். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்ம சம்ஸ் போயிடலாம். x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் பை, இடையில மைனஸ் போடுறேன், 7 இல்லைனா 64, இங்கே 16 ஈக்குவல் டு 1. திஸ் ரெப்ரசன்ட் வாட்? Yes, very good. It is H2, hyperbola of type 2. It is hyperbola because minus, type 2 because y square in start ஆகுது. Okay, very good. So hope you understood this. But இதில் எதை a square எடுப்பீங்க? first order denominator தான் a square. Okay, right. Now இதை பேஸ் பண்ணி சில questions பார்க்குறோம். So all these you will get the notes, everything same formula. The only thing and the name தான் differ ஆகும். major axis, minor axis சொன்னோம்ல, அதுக்கு பதில் transverse axis and conjugate axis. Okay, look at this question. ஆல்ரெடி எலிப்ஸில் கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தீங்க. இது ஹைப்பர்போலா பார்க்கும்போது உங்களுக்கு அது இன்னும் நல்லா தரவாயிரும். Listen. Find the equation of hyperbola. Find the equation of hyperbola in each of the cases given below. ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுருணும். எப்போவுமே நம்ம 5 மார்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்கல்ல, இதெல்லாம் படிங்க, உங்கள் டோட்டல் ஈஸியாக பூஸ்ட் ஆயிரும். 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போது இன்னும் நல்ல மார்க் வந்துடும். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி வந்துடும். ஓகே, ஃபோக்கஸ் இஸ் 2,0. ஃபோக்கஸ் இஸ் 2,0. இது ஒரு ஃபோக்கஸ். இன்னொரு ஃபோக்கஸ் -2,0. -2,0. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சென்டர் இஸ் வாட்? 0,0. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, சென்டர் இஸ் 0,0. அப்போ அந்த HK எல்லாம் இங்கே வராது. டயக்ராம் வில் பி லைக் திஸ். அப்போ இது என்ன டைப்பு? திஸ் இஸ் ஃபஸ்ட் டைப்புன்னு தெரியும். ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைப்புன்னு எழுதக்கூடாது. த ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்? அது மேஜர் ஆக்சிஸ் எழுதக்கூடாது. எலிப்ஸுக்கு மேஜர் ஆக்சிஸ். இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது ஃபஸ்ட் டைப்புன்னு தெரியும். மைண்டில் ஃபஸ்ட் டைப்புன்னு மைண்டில் வச்சுருங்க. ஃபஸ்ட் டைப்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா ரஃபாக எழுதி வச்சுருவோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா ஃபஸ்ட் டைப்புன்னு தெரியும். ஃபஸ்ட் டைப்னா x ஸ்கொயர் பை தான். x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இங்கே ஞாபகத்தில் வைங்க, a ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை தான் நீ எழுதணும். எலிப்ஸுக்கு தான் நம்ம கிரேட்டர் ஸ்மாலரில் பார்த்து எழுதணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. வாட் எவர் யூ கெட் யூ ரைட் இட், அவ்வளோதான். x ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிறோம். ஓகே, now please listen here. எப்படி இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம்? ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்கல்ல, ஃபோக்கஸ்னா AE. AE is equal to 2. எசன்ட்ரிசிட்டி ஆல்ரெடி கொஸ்டினில் 3/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எசன்ட்ரிக் இடத்துல 3/2 கொடுங்க. A into 3/2 is equal to 2. ஸோ அப்போ A equal to 4/3ன்னு வரும். A is equal to 4/3னா A ஸ்கொயருக்கு வேல்யூ 16/9. கரெக்டா? A ஸ்கொயர் is 16/9. இப்போ B ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். B ஸ்கொயருக்கு ஃபார்முலா A ஸ்கொயர் இன்ட்டு எலிப்ஸுக்கு 1 minus E ஸ்கொயர், ஹைப்பர்போலாக்கு E ஸ்கொயர் minus 1. when you substitute A ஸ்கொயர் 16/9 into E ஸ்கொயர், Eக்கு வேல்யூ 3/2, அப்போ 9/4 வரும் -1. ஸோ 16/9 into 4 LCM எடுங்க. 9 minus 4 is 5. இதை சிம்பிளிஃபை பண்ணினா 4 டேபிள் காஸ்ட்னா 4, 5 4s are 20/9, ரைட்? இதை திரும்ப ஸ்கொயர் பண்ணாதீங்க. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் வாட்? B ஸ்கொயர். நவ் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் x ஸ்கொயர் பை A ஸ்கொயர்னா 16/9, அந்த by 9 will go up.
மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயருக்கு 20/9 வரும், அதை மேலே எழுதிருங்க ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் த equation of hyperbola. One more sum we'll try. Okay, hyperbola la இன்னொரு sum செய்வோம் so you can understand better. Look at this question. Find the equation of hyperbola. Find the equation of hyperbola. Vertices 0, 0 வந்தாலே உங்களுக்கு உடனே தெரியும் செகண்ட் டைப் தான் இல்ல. Vertices are, listen carefully, ரஃபா டயக்ராம் போடணும் கண்டிப்பா, அப்பதான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. 0, 4 இது ஒரு ஃபோக்கஸ் கிடையாது, வெர்டெக்ஸ். அப்ப A 0, 4, இன்னொன்று 0, -4, இது ரெண்டு வெர்டெக்ஸ். இது ரெண்டு வெர்டெக்ஸ்னா டயக்ராம் should be like this, கரெக்ட் தானே? வெர்டெக்ஸில் தான் டேர்ன் ஆகி வரும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, அதனால உடனே நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, சென்டர் இஸ் 0, 0. இன்னொன்று இதுக்கு ஆக்சிஸ் எப்படி இருக்கு பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா? செகண்ட் டைப், கரெக்டா? ஸோ transverse axis is along y axis. அப்போ இது செகண்ட் டைப். செகண்ட் டைப்னா எப்படி எழுதணும், இது ஹைப்பர்போலா, அப்போ எப்படி ஆரம்பிக்கணும், y ஸ்கொயர்னு ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல, அதெல்லாம் ரஃபா மேலே நோட் பண்ணி வச்சிருவோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ், இது செகண்ட் டைப்பா இருக்கிறதுனால y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கிரேட்டர் ஸ்மாலரை பார்க்கக்கூடாது, உங்களுக்கு என்ன ஆன்சர் a ஸ்கொயர் வருதோ b ஸ்கொயர் வருதோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்டிடியூட். இப்போ நம்ம ஏம் என்னன்னா we find a and b, கரெக்ட் தானே? சென்டர்ல இருந்து, இதான் சென்டர், சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் a, ஹியர் இட் இஸ் 4. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 4, உடனே நீங்க a ஸ்கொயர் எழுதிடலாம். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. a ஸ்கொயர் 16, அப்போ உடனே உனக்கு தெரிஞ்சிடும் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் வேல்யூ 16 தானே. இதே இது எலிப்ஸ்னா நம்ம வெயிட் பண்ணணும், அந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இஃப் இட் இஸ் அ செகண்ட் டைப் ஸ்மாலர் ஒன் தான் நம்ம அங்கே எழுதணும். இங்கே அப்படி கிடையாது, கிரேட்டர் ஸ்மாலர் பார்க்கவே மாட்டோம்ல, ரைட்? இப்போ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ்னா ஏஇ தானே வரும், 0, AE. அப்போ ஏஇக்கு வேல்யூ 6, தட் இஸ் a வேல்யூ 4, 4e இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ e ஈக்குவல் டு 6/4, கேன்சல் பண்ணிங்கன்னா 3/2ன்னு வரும். இப்போ நீங்க b ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். b ஸ்கொயருக்கு ஃபார்முலா b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு e ஸ்கொயர் மைனஸ் 1. a ஸ்கொயர்னா 16 இன்டு e ஸ்கொயர்னா 9/4 மைனஸ் 1. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 16 இன்டு 4 LCM 9 minus 4 is 5. So 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 4s are what, 20 வரும். அப்போ b ஸ்கொயருக்கு வேல்யூ 20. அப்போ x ஸ்கொயர் பை 20 is equal to 1. This is your answer. Okay, எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, definitely you can do it. Okay, okay, now we'll go to the next one. Parametric formula நீங்கள் படிக்கணும். These are the formula. அதாவது ஃபர்ஸ்ட் செட் எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா கோ டு நெக்ஸ்ட் லெவல். சார் நான் இந்த பேசிக் ஃபார்முலாவே படிக்கல, சென்டர், ஃபோக்கஸ், எசன்ட்ரிசிட்டி அதே படிக்காமல் இதை படிக்காதீங்க. ப்ரையாரிட்டி அதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை படிச்சிட்டிங்களா, டோன்ட் ஸ்டாப் வித் தட். அதோட ஸ்டாப் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக ஃபார்முலா படிங்க. பராமெட்ரிக் ஈக்குவேஷன், சர்க்கிளுக்கு x = a cos θ, y = a sin θ. அதுபோல் பராபோலா x = at², y = 2at. எலிப்ஸ் x = a cos θ, y = b sin θ. எதை வேணால் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், சில 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்சோ we have based on that. ஹைப்பர்போலாக்கு x = a secant θ, y = b tan θ. நெக்ஸ்ட் tangents and normals, உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஹோப் யூ ரிமெம்பர். எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து என்ன கொடுக்கணும், x இன்டு x1, ஒய் ஸ்கொயருக்கு y இன்டு y1. சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணி யூட மிஸ் தட், அப்புறமா இந்த வீடியோ பார்த்துருங்க. இக்குவேஷன் டேஞ்சன் கண்டுபிடி ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அட் x1 y1 அட் பராமெட்ரிக் கோஆர்டினேட் கேட்டாங்கன்னா அப்படி ஈஸி மெத்தட்லாம் கிடையாது, நீங்கள் படிக்கணும். ஸோ லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கிவன், அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் படிங்க. அண்ட் தீஸ் 3 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் ஃபார் த லைன் y = mx + c to be a tangent to circle ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, c square = a square into 1 plus m square. அதுபோல we have condition for a line y = mx + c to be a parabola. Condition for, to the ellipse, to the hyperbola. ellipse hyperbola பாருங்க, சின்ன ப்ளஸ் மைனஸ் அவ்வளோதான் இருக்கும் வித்தியாசம். படிக்கிறது ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஸோ இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இப்போ நீங்கள் எழுத வேணாம், ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க வேணாம். யூ வில் கெட் PDF ஆஃப் திஸ். ஒன்லி திங், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. டுமாரோ யூ வில் கெட் திஸ். ஓகே, இப்போது tangent normal just we do 1 or 2 sums. ஒரே ஒரு சின்ன ஒரு application sum போட்டுட்டு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட போறோம். tangentக்கு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்னா நார்மல் கண்டுபிடிக்கிறது ஈஸி. tangent அந்த நம்ம 7th சாப்டர்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, ஈக்குவேஷன் tangent அப்ப ஈக்குவேஷன் நார்மல். ஒண்ணே ஒன்று 3 changes you have to give, கரெக்டா? perpendicular வர்றதால xy coefficient interchange பண்ணோம், change the sign in the middle, also change the constant.
But this is a very simple question. Please listen here. Circle நம்ம செய்தோம் அதே டைப் தான். Find the equation of tangent. First tangent பார்ப்போம். At x1 y1. Tangent at x1 y1. எப்படி எழுதணும்? ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஹிண்ட் கொடுத்துருக்கேன் எப்படி சேஞ்ச் பண்ணணும். x ஸ்கொயருக்கு இடத்துல xx1. 6x ஞாபகம் இருந்ததுன்னா சாட்டில் போடுங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ஆன்சர் இட். 6xஐ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? டேஞ்சன்ட் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் xx1, ஒய் ஸ்கொயர் y1, 2xஐ x ப்ளஸ் x1ன்னு சொன்னோம் இல்லை, 2yஐ y ப்ளஸ் y1. இப்போ 6xஐ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எஸ், ஓகே, லிசன், சம் ஆஃப் யூ would have joined late. 6x 3 into 2x. Yes, Rayan, correct only. 3 into 2x and the 2x x plus x1 ன்னு எழுதணும். கரெக்டாமா? 6x 3 into 2x and the 2x x plus x1 ன்னு எழுதணும். அதுபோல 4y அத 2 into 2y and the 2y y plus y1. இப்படி இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஃபார்முலா படிக்காமலே எழுதிடலாம்ல. அதான் ஈஸி மெத்தட். எவ்வளவுதான் ஃபார்முலா படிப்பீங்க? சரி, this is equation tangent at x1 y1. நமக்கு வேண்டியது equation tangent at what? 1, -3. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா x1க்கு இடத்துல 1 கொடுங்க, y1க்கு இடத்துல -3 கொடுக்கணும். இந்த equationல x1க்கு இடத்துல 1 கொடுங்க, y1க்கு இடத்துல என்ன கொடுங்க? -3 கொடுங்க. And that is your final answer for equation of what? Tangent. ஸோ இப்படி செய்யும்போது இப்போ டைம் இல்லாமல் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணோம்ல, டைம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இக்குவேஷன் டேஞ்சன் கிடச்சிரும். இக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் தெரியும்னா இக்குவேஷன் நார்மல் 3 சேஞ்சஸ். கோஎஃபிஷியன்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நீ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும். 1 2ன்னு மாற்றிடணும். எக்ஸு கோஎஃபிஷியன் 1, ஒய் கோஎஃபிஷியன் 2 ஆக்கணும். சேஞ்ச் த சைன் இன் த மிடில். இங்கே ப்ளஸ் வந்து இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஆல்சோ சேஞ்ச் த கான்ஸ்டன்ட். அதான் இக்குவேஷன் நார்மல். லோவர் கிளாஸில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்க. அவங்க பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களா, இட் பாசஸ் த்ரூ 1, -3 கொடுத்தீங்கன்னா அந்த கே வேல்யூ கிடச்சிரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க and that is your answer. Okay, now look at the next one. Find the equation of tangents to the hyperbola which is parallel to this. Parallel னா ஒரே ஒரு சேஞ்ச், perpendicular 3 changes. இங்க parallel கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு சேஞ்ச் தான். 9க்கு இடத்துல மட்டும் கே கொடுங்க. இதான் உனக்கு ஆன்சர். பட் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லைன் டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ். இப்போ ஒரு டேபிள் காலம் காமிச்சேன்ல, ஒரு லைன் டேஞ்சன்ட் டு த பராபோலா, டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ், டேஞ்சன்ட் டு த ஹைப்பர்போலா. கண்டிஷன் இருக்குது. ஹைப்பர்போலானா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. வாட் இஸ் த கண்டிஷன்? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சர்க்கிளில் ஒரு சம் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு கொடுத்தேன் இல்லை, அதே போல தான் அந்த எம்சி கண்டுபிடிங்க. அந்த இக்குவேஷன் ஆஃப் த லைனில் இருந்து m and c, அதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரணும். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c, mc கண்டுபிடிங்க. அந்த ஹைப்பர்போலாக் ஈக்குவேஷனில் ஐடென்டிஃபை a ஸ்கொயர் b ஸ்கொயர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அந்த கேக்கு 2 ஆன்சர் வருது, +32 -32. ஆல்ரெடி சார் திஸ் இஸ் யுவர் ஆன்சர், இக்குவேஷன் 1. இந்த கேக் இடத்துல +32 கொடுங்க, ஒரு ஆன்சர் வரும். -32 கொடுங்க, யூ வில் கெட் another ஆன்சர். இதே டைப் கொஸ்டின் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுட்டாங்கன்னா அது எதா மாறிடும்? எலிப்ஸாக மாறிடும். கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். ரைட், மெத்தட் எல்லாமே சேம் தான். பராபோலா ஆர் எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா, மெத்தட் ரிமைன்ஸ் சேம். ஒன்லி திங் அந்த ஃபார்முலாவில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகே, நவ் சி திஸ் ஒன் மோர் கொஸ்டின். திஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆனதால இதை கொடுத்துருக்குறேன். ஓகே, இதுக்கு ஒரு லைன் நீங்கள் இந்த ஒரு லைன் நீங்கள் படித்தாதான் முடியும். திஸ் லைன் யூ ஹேவ் டு ஸ்டடி. இஃப் த நார்மல் அட் டி, அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு இது கேட்கலாமா? அதனால் இந்த ரிசல்ட்டை நீங்கள் படித்து வைங்க, ப்ரூஃபையும் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் த நார்மல் அட் அ பாயிண்ட் T1, T1ங்கிற பராமெட்ரிக் கோஆர்டினேட். பராபோலாவுக்கு 80 280ன்னு சொல்கிறோம்ல, 80 ஸ்கொயர் 280, 80 ஸ்கொயர் 280. அப்போ T1ன்னு அதுக்கு மீனிங் a T1 ஸ்கொயர் 2a T1, அதான் அதுக்கு மீனிங். ஓகே, நார்மல் அட் T1 டு த பராபோலா. அப்போ நீ ஃபஸ்ட்டு நார்மல் அட் T1 உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் T. இங்கே T1 கொடுத்ததுனால அந்த டீக்கு இடத்துல T1. இது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் எழுதிடலாம். இந்த ஸ்டெப் எழுதிட்டியா ரிமைனிங் எல்லாமே ஈஸி. இட் மீட்ஸ் அ பராபோலா அகைன் அட் T2, அகைன் அட் T2. T2னா அதே ஃபார்முலா தான். T1க்கு இடத்துல T2 கொடுங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு இடத்துல AT2 ஸ்கொயர் கொடு, ஒய்க்கு இடத்துல 2AT2 கொடுத்து நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டைரெக்டாக உனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதில் என்ன படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? பராமெட்ரிக் கோஆர்டினேட்டுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பராபோலாவா 80 ஸ்கொயர் 280, பராபோலா
the tangent at t, at square to t1 னா சஃபிக்ஸ் கூட அவ்வளவுதான், t2 னா t2 னு கொடுக்குறீங்க அவ்வளவுதான். then normal at t, நார்மல் அட் இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஈஸிலி கேன் டூ இட். ஓகே, சரி. இப்போ ஆப்ளிகேஷனில் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சம் மட்டும் கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் சம்ஸ் ஆர் 5 mark கொஸ்டின்ஸ். ஸோ எ கான்கிரீட் பிரிட்ஜ் designed as a parabola arch, the road over the bridge is 40 meter long. இந்த லென்த் பிரிட்ஜ் எப்படி இருக்கும்ல, அப்போ பார்த்தோன்னே தெரியும் இது ஓப்பன் டவுன்வர்டாக இருக்கும். ஓப்பன் டவுன் இதான் பிரிட்ஜ், ஃபுல் லென்த் 40, அப்போ இது 20, இதுவும் 20 இருக்கும். The maximum height is 15, maximum height is 15, அப்போ இது 15 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? anyone can you say what is this point? அது மட்டும் சாட்ல போடுங்க. இதோட x coordinate 20 வரும், y coordinate 15 வரும். எஸ், x coordinate வெரி குட். fourth quadrant ஆனதால அதோட y coordinate நெகட்டிவாக இருக்கும். x coordinate பாசிட்டிவ் 20, y coordinate நீங்கள் எழுத வேண்டியது -15. இந்த லென்த் தான் x வேல்யூ, இதான் x வேல்யூ, இது y வேல்யூ. அப்போ x வேல்யூ 20, சில ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி கொடுத்துருந்தீங்களா, x வேல்யூ 20, y வேல்யூ 15, ஃபோர்த் குவார்டர் வரதால y coordinate இஸ் வாட், நெகட்டிவ். அப்போ இது ஓப்பன் டவுன்வர்ட். இப்போ என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, மேக்ஸிமம் ஹைட் இஸ் 15. ரைட் த இக்குவேஷன் ஆஃப் பராபோலா. இது ஓப்பன் டவுன்வர்டுங்கனால அதோட இக்குவேஷன் என்னவா இருக்கும், x² = -4ay. இதில் இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் அந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஏ வேல்யூ. அந்த ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான், வெரி சிம்பிள் திங். ஓகே, இது என்ன டைப்னு எழுதுறீங்க. ஸோ இந்த தான் இதில் வரக்கூடிய ஒரு சின்ன 2 mark 3 markல கேட்குற மாதிரி கொஸ்டின். மற்ற எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 mark கொஸ்டினில் தான் வர்றதா தான் இருக்கும். that you go through. Okay, A value கண்டுபிடிங்க, substitute, you will get the answer. Okay, so I think you would have got the clear idea about it. So this is the schedule we are following, right? But இதில் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு again it's an information. Tomorrow we are not taking this class. Okay, tomorrow's class we are not taking. Reason, Monday உங்கள் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல் they are following that. Chennai district, tomorrow Monday you have your revision examination physics இருக்கிறதுனால we are not going to take maths. So that class postpone பண்ணி we'll announce the date. Okay, but Monday evening we have the class. ஏன்னா அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு Wednesday maths எக்ஸாம் தான் வரும். அதனால Monday definitely you can attend. கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் we will discuss. Okay, right student, thanks for joining. Inform your friends also. Next day bring your friends also. Okay, we'll see you the next class. Till then, goodbye.